ஒருத்தனுக்கு நெறைய சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. ஆனா, அவன் ரொம்ப நாளா அத பயன்படுத்தாமயே இருந்திருக்கான். ஒரு நாள் இவனும் அவன் ஃப்ரெண்டும் ட்ரக்கிங் போலான்ட்டு ஒரு ட்ரக் எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது போற பாதையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்துக்கு பாலமும் உண்டு. அது ஆப்போசிட்ல இருக்கு. அத சுவிட்ச் ஆன் பண்ணா தான் அந்த பாலம் இந்த சைடு வரும். நம்ம ஹீரோக்கு தான் நெறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல. அதனால அவன் ஃப்ரெண்டு நீ போ நான் ஒரு கயிற அவன் இடுப்புல கட்டி நான் புடிச்சுக்கிறேன். நீ கான்ஃபிடென்ட்டா போ அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல மோட்டிவேஷன் குடுக்குறான். அவனும் ஸ்டார்ட்டிங்ல பயப்படுறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடென்ட்டா போக ஆரம்பிக்கான். அவன் போக போக இவங்கிட்ட கயிறு அப்படியே தீந்துருது. இவன்ட்ட கயிறு இல்லைன்னா கூட நான் பிடிச்சிருக்கேன் நீ போ உன்னால முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்டு வேற லெவல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவனும் நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். ஆனா பக்கத்துல போனவன திரும்பி பாக்குறான். அவன் கயிறை பிடிக்காது இவனுக்கு தெரிய வருது. அங்க பார்த்த அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துடுறான். கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருது. அந்த மரண பயத்தோட அந்த பாலத்தையும் ஓபன் பண்ணி விடுறான். பாலமும் இந்த சைடு வந்துருது. ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. கதையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எல்லாருக்குமே தனித்தனி ஸ்கில் இருக்கும். எல்லாருமே பயன்படுத்துங்க. அப்பதான் நீங்களும் அந்த மலை மேலே ஏறி வர்ற மாதிரி ஏறி வரலாம். அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க போராடுங்க.